ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கல்வாழை. அதாவது வாழை மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு பூச்செடி வகை தான். இது முன்னாடி காலத்துலேருந்தே நம்ம முன்னோர்கள் வளர்த்துட்டு தான் வந்திருக்கிறாங்க. இதில் 3 கலர் இருக்கும். மேக்ஸிமம் இது க்ரீன் கலர்லையும் ஒரு மாதிரி ஒரு டார்க்கு க்ரீன் ப்ரௌன் மாதிரி சொல்லலாம், அந்த கலர்லேயும் இருக்கும் இந்த வாழை செடி. ஆனால் இதில் பூக்கள் 3 விதங்களில் பூக்கும். ரெட்டு மாதிரி, ஆரஞ்சு மாதிரி, எல்லோ மாதிரி. இது லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட். இது யாருனாலும் எப்படினாலும் வைக்கலாம். உங்களுக்கு காலம் ஃபுல்லாக இது பூத்து குலுங்கிக்கிட்டே இருக்கும். இது எப்போ நடவு பண்ணுறீங்களோ அதிலேருந்து கொஞ்சம் சில மாதங்கள்லையே சீக்கிரமாக வளர்ந்துடும். இதோ எங்கள் வீட்டில் பாருங்கள், ஒரு 3-4 மாதம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 2 இலையோடு தான் இந்த செடியை நாங்கள் நட்டு வச்சோம். நம்ம வாழை மரத்தை வீட்டுக்கு பின்னாடி தான் நடவு பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த செடியை நம்ம வீட்டுக்கு முன்னாடி தான் வைக்கணும். நாங்கள் வீட்டு காம்பவுண்டுக்கு பக்கத்தில் தான் வச்சுருக்கிறோம். 2 இலை தான் இருந்தது. பாருங்கள், வாழை இடம் மாதிரியே இருக்குது. இந்த மாதிரி ஒரு டார்க்கு க்ரீன் ஷேடில் அந்த வெயிலுக்கு பார்க்கும்போதே அழகாக இருக்கும். இதோட பூவை பாருங்கள், ஆரஞ்சு கலரில் இருக்குது. எப்படி அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நிறையா பூத்துருக்கு. இதை நம்ம பூத்து முடித்ததும் இந்த இடத்துல கட் பண்ணிடணும். கட் பண்ணால் தான் அடுத்த பூக்கள் வரும். இந்த மாதிரி வாழை 2 இலையில தான் நாங்கள் நட்டு வச்சோம். பக்கத்துலேயே அடுத்தபடியாக அது அடுத்தடுத்து அது கிளைகள் விட்டுடுச்சு. இந்த கிளை எப்படி உடஞ்சிது அப்படின்னா, ஒரு பூனை மதில் மேலே ஏறுறேன்னு சொல்லி இதை உடச்சிட்டு போயிடுச்சு. பார்த்திங்களா, அந்த பக்கமும் ஒன்று இருக்குது. அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. இதை மேக்ஸிமம் எந்த இடத்துல வைப்பாங்க அப்படின்னா, நல்ல தண்ணி வந்துகிட்டே இருக்கலாம். இப்போ எங்களுக்கு இந்த இடத்துல நாங்கள் குளிச்சு விடுற தண்ணி இந்த இடத்துல வரும். ஸோ இந்த இடத்துல இதில் வர்றதுனால இதில் தண்ணி தேங்கவும் செய்யாது. தண்ணி தேங்கவும் கூடாது. ஆனால் ஈரப்பதத்தோடு இருக்கணும். ஃபுல் சன்லைட்டில் இருக்கணும். வேறு ஒன்றுமே வேண்டாம். லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட். நீங்கள் அடிக்கடி இதை பார்க்கணும், பக்குவம் பண்ணணும்னு எதுவுமே கிடையாது. இது அடுத்தடுத்து நீ சீக்கிரத்திலே உங்களுக்கு அடர்த்தியாக இந்த மாதிரி உங்களுக்கு கிளைகளோட செடிகள் வளர ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லைங்க. இதோட கிழங்கு வச்சாலே இது அடிப்பகுதியில் வேருக்கு கிட்ட கிழங்கு இருக்கும்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியல, நான் இது வரைக்கும் பார்க்கல. அந்த கிழங்கை மட்டுமே நீங்கள் நடவு பண்ணாலே அடுத்தடுத்து உங்களுக்கு செடிகள் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கிழங்கை சமையலுக்கோ இல்லது மருத்துவ விஷயத்துக்கோ பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு யாருக்கும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். நான் தெரியல, நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. அந்த கிழங்கு ரைசோம்னு சொல்லக்கூடியது. அது நம்மளுடைய உடலில் இருக்கிற ரத்தத்தை சுத்தப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் உடல் சூட்டையும் தணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாராவது இந்த கிழங்கை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ட் நீங்கள் ஈஸியாக வாசலில் வச்சு உங்கள் வீட்டுக்கும் கொஞ்சம் அழகு சேர்க்கலாம். இதே போல் வேறொரு சுவாரஸ்யமான செடியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. பாய்.